பாகிஸ்தானுடனான மோதலின் போது சண்டையை நிறுத்த அமெரிக்காவிடமிருந்து அழைப்புகள் வந்ததாக தாலிபான் செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் போரின் போது அமெரிக்கா செய்தது என்ன பார்க்கலாம். சமீபத்தில் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே மோதல் வெடித்தது. இருதரப்புக்கும் இடையே நடந்த மோதலில் பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் மட்டுமின்றி தாலிபான்களும் உயிரிழந்தனர். இந்த சண்டை உச்சத்தை நெருங்கிய போது சண்டையை நிறுத்த அமெரிக்க பிரதிநிதிகளிடமிருந்து அழைப்புகள் வந்ததாக ஆப்கானிஸ்தான் இஸ்லாமிய அமீரகத்தின் செய்தி தொடர்பாளர் ஜபிஹுல்லா முஜாஹித் கூறியுள்ளார். இந்த விவகாரம் குறித்து தனியார் ஊடகம் ஒன்றில் பேசிய அவர், பாகிஸ்தானுடனான மோதலின் போது போர் நிறுத்தம் செய்வது தொடர்பாக அமெரிக்க பிரதிநிதிகளிடமிருந்து சில அழைப்புகள் வந்ததாக முஜாஹித் உறுதிப்படுத்தினார். அதே சமயம் இந்த மோதல் பெரிய நாடுகள் தலையிட வேண்டிய அளவுக்கு நீண்ட காலம் நீடிக்கவில்லை என்றும், கத்தார் மற்றும் வேறு சில நாடுகளின் மத்தியஸ்தம் காரணமாகவே போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது என கூறினார். அது மட்டுமின்றி போர் நடந்த நேரத்தில் ஆப்கானிஸ்தானுக்கு ஆதரவும் அளித்த நாடுகளுக்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையே நடந்த மோதலை தணிக்க சர்வதேச அளவில் முயற்சிகள் நடந்துள்ளதை இவரது பேச்சில் வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.